ஆத்துக்குள்ள வேலை இருக்கு. அந்த ஆத்துல இருக்கிற வேலையெல்லாம் செய்யணும். நீ போடி எங்க வாட அங்க இருக்குது பத்தியோ இந்த நந்தவனத்துக்கெல்லாம் நீ ஜலம் பிடிச்சு ஊத்தின்றது சரியா? போடா இப்படி போடா. எனக்கு வேணும், எனக்கு துரோகம் பண்றேன். எப்படி இப்ப விஸ்வாமித்திற்கு தேவையான பொருள் கொடுக்குறா ரைட்டு. ஒரு மாடு வித்தா தரவு, ஒரு ஆடு வித்தா தரவு, ஒரு கோழி வித்தா கூட தரவு இருக்குது. 16 நாள் உன் கூட இருந்திருக்கிறேன். அதனால எனக்கு 16,000 பொன் பொருள் கொடுக்கணும். ஆடு வித்தா தரவு, கோழி வித்தா தரவு. நான் உன் மனைவியே வித்து கொடுத்திருக்கிறேன். எனக்கு தரவு கொடுப்பதும் 16 நாள் உன் பின் தொடர்ந்து வந்ததனால் எனக்கு 16,000 பொன் காசு வேணுங்கிறேன். பொன் காசு வேணும் கொடுக்கறது இல்லைன்னு சொல்லிட்டு போறேன். சுவாமி, நான் உனக்கும் இல்லை என்று சொல்ல மாட்டேன். அதனால் என் மனைவி நான் எப்படி விலை கூறி வித்தனோ அதே போல என்னை இந்த காசிமா நகரத்தில் விலை கூறி வித்து விட்டு 16,000 பொண்ணை வாங்கிக் கொள்ளுங்க. பிடிங்க கையே. அப்படியே வேண்டும். இவ்விதமாகத்தானே தன் மனைவியும் மகனையும் காலகண்ட இடத்தில் அடிமை வைக்கிறார் ஹரிச்சந்திரன். அப்பொழுது நட்சத்திரையன் 16 நாள் உன்னுடன் பின் தொடர்ந்து வந்தேனே, ஆடுவத்தால் தரகு எனக்கும் தரகு வேண்டும் என்று சொல்லி கேட்க, இதோ என்னிடத்தில் இப்ப கொடுப்பதற்கு எதுவும் இல்லை. அதனால என் கையை கட்டி இந்த காசிமாபுரி பட்டணத்து வீதியில ஒரு ஆடு மாடை விற்பது போல என்னை விட்டு உங்களுடைய கடனை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்ல, அதே நேரத்தில் பார்க்கிறார் விஸ்வாமித்திரன். எப்படியாவது இவரிடத்தில் ஒரு பொய் வாங்க வேண்டும் என்று சொல்லி எவ்வளவு நம்ம அதாவது தேடி பார்த்தோம். இவரிடத்திலிருந்து பொய்யே விலகவில்லை. அதனால இப்பொழுது தென்று ஆண்டு வரக்கூடிய யமதர்மராஜனை அழைத்து, ஓ யமதர்மராஜனே, இதோ இப்பொழுது விலைக்கிறைவாக ஹரிச்சந்திரன் ஆனவன் காசிமாபுரி பட்டணத்து வீதியிலே விலைக்கிறைவாக வந்து கொண்டிருக்கிறான். நீ இப்பொழுது வீரபாகு தோட்டியாக சென்று அவனை விலைக்கிறையமாக பெற்று அவனிடத்திலிருந்து ஒரு சத்தியத்தை விலக வைக்க வேண்டும். இலையில் அவனிடத்தில் ஒரு பொய் வாங்க வேண்டும் என்று சொல்ல, அதே நேரத்தில் அதாவது யமதர்மராஜன் வீரபாகு தோட்டியாக வருவதங்காண்க அவரால் மற்ற விஷயம்.